ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டேஸ்ட் ஆஃப் குமரி. டுடே நீங்கள் பார்க்க போகிறது ஒரு பீஃப் கிரேவி. வீடியோக்குள்ளே போகிற முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசுன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கூடவே ஒரு பெல் பட்டன் வரும், அதையும் சேர்த்து கிளிக் பண்ணிட்டா நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸை பார்ப்போம். தக்காளி, அப்புறம் ஆனியன். இது பீஃப் நான் ஆல்மோஸ்ட் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதில் மஞ்சள் தூள், மிளகுத்தூள், அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, உப்பு போட்டு நான் வேக வச்சுருக்கேன். இப்போ பார்ப்போம். ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு. இப்போ கடாயம் ஹீட் ஆயிடுச்சு. இப்போ ஆயில் கொஞ்சமாக ஊற்றலாம். ஆயில் ஹீட் ஆயிடுச்சு. இப்போ ஜீரகம் ஆட் பண்ணிக்கிறேன். தென் சோம்பு, வதங்கட்டும். இப்போ கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ கட் பண்ணி வச்சுருக்க ஆனியனை ஆட் பண்ணிக்கிறேன். 3 ஆனியன் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஆனியன் நல்லா வதங்கட்டும். ஆனியன் எவ்வளோ வதங்குதோ அந்த அளவுக்கு டேஸ்ட் நல்லா இருக்கும். இப்போ இந்த ஆனியன் வதங்குறதுக்கு கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். நான் ஆல்மோஸ்ட் வேக வைக்கிற டைம்ல நான் சால்ட் ஆட் பண்ணிட்டேன். இப்போ இந்த ஆனியனுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா வதங்கட்டும். இப்போ இந்த ஸ்டேஜில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணலாம். வேக வைக்கும் போது நான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதுக்கும் நான் ஆட் பண்ணுறேன். ஆனியன் ஆல்மோஸ்ட் வதங்கிடுச்சு. பார்த்தீங்கனாலே தெரியும். இப்போ எந்த ஸ்டேஜில் கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். நான் தக்காளி 2 எடுத்திருக்கேன். ஆனியனோட தக்காளி நல்லா மிக்ஸ் ஆகணும், நல்லா வதங்கணும். கொஞ்ச நேரம் மூடி வச்சுருக்கேன். இப்போ பார்ப்போம். மிக்ஸ் ஆகிடுச்சு, நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. இந்த ஸ்டேஜ் போதும். இப்போ ஆஃப் பண்ணிடுறேன். ஆறட்டும். ஆறுனதும் ஒரு பிளேட்டில் நம்ம இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இதை நம்ம இப்போ கிரைண்ட் பண்ண போகிறோம். இப்போ அதுக்கு நம்ம பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. கிரைண்ட் பண்ணும்போது இன்னும் கிரேவி நல்ல டேஸ்ட் கொடுக்கும். நம்ம அதுக்கு தான் இப்போ இதை நம்ம கிரைண்ட் பண்ண போகிறோம். நான் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன், நல்லா இருக்குது. இப்போ பார்ப்போம். இப்போ ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. நல்லாவும் கிரைண்ட் பண்ணிடக்கூடாது, மீடியமாக கிரைண்ட் பண்ணுங்கள். நம்ம கிரைண்ட் பண்ணலாம்.
கிரைண்ட் பண்ணி ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பாருங்கள். இந்த ஸ்டேஜில் தான் நீங்கள் வந்து எடுக்கணும். இப்போ வாங்க அதே கடாயில் வந்து அரைச்சி வச்ச விழுதை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அந்த ஜார்லேயே கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை ஆட் பண்ணிக்கிறேன். தேவையான அளவு தண்ணி இப்போ ஆட் பண்ணிக்கிறேன். மிக்ஸ் பண்ணி விடுங்க. தண்ணியோடு சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகணும். இப்போ இந்த ஸ்டேஜில் ஆல்ரெடி நம்ம வேக வச்சுருந்த அந்த பீஃப் கலவையை இதில் ஆட் பண்ணிக்கிறேன். அந்த தண்ணியோடு நம்ம ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கு தேவையான அளவு அந்த தண்ணியை ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ கொஞ்ச நேரம் நம்ம மூடி வச்சிடலாம். கொதிக்க விடுங்க, நல்லா கொதிக்கட்டும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இப்போ இந்த ஸ்டேஜில் கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி இலையை போடலாம். இந்த தண்ணியெல்லாம் நல்லா வற்றணும். இப்போ பார்த்தீங்கன்னா கிரேவி ஸ்டேஜில் வந்தாச்சு. இந்த ஸ்டேஜ் ஓகே. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இதை வந்து பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். சுவையான பீஃப் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, பாய்.